இந்த கதாநாயகி காட்டிடுறேன். படமே இதாங்க, ஒரு சேவல் இது பலி ஆகுதா பலி ஆகலையா, இதுதான் கதை. ஏன்னா மூட நம்பிக்கை சொல்லுவாங்க. எங்கள் கிராமத்தில் மதுரை மாவட்டத்தில் இந்த முனீஸ்வரன் கோயில் சேவலை வச்சு பேய் பிடிச்சிச்சு பிசாசி பிடிச்சிச்சு, அதுதான் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் அனுபவப்பட்டு சொல்ல, இது அனுபவத்தில் இந்த மருந்து வச்சு இந்த டியூப் வச்சு உரிவாங்க. இதெல்லாம் எங்கள் கிராமத்தில் நடந்தது. எனக்கு எங்கள் அப்பாவுக்கு அதுமாதிரி நடந்துக்குது. ஆனால் அதெல்லாம் இல்லைன்னு இந்த கதையை முடிச்சுக்கிறாப்புல மக்களுக்கிட்ட ஒப்படைச்சிட்டா கூட. அதுதான் அந்த வினோத்துடைய டேலண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நாங்கள் தான் இப்போ சிந்திக்கிறோம், இது என்னது அந்த பொண்ணு ஒரு பொண்ணு ஒருத்தரை லவ் பண்ணிக்கிறா அப்படி ஜாதி அடிப்படையில், அது பித்து பிடிச்சுமே வைக்கணும். அப்படி என்ன நினைப்பாங்க, பேய் தான் பிடிச்சின்னு நினைப்பாங்க. யாருக்கிட்ட பேச மாட்டேன். கல்லுக்குள் ஈரான்னு ஒரு படம் பார்த்தீங்களா, பாரதி ராஜா அருணான்னு ஒரு லேடி இருப்பாங்க. அவங்களோட முகபாவனை அப்படியே இருக்குதுங்க. அப்படியே உட்காந்துக்கிறாங்க. அப்படியா அப்படி என்ன நினைப்பாங்க, பைத்தியம் தான் பிடிச்சின்னு நினைப்பாங்க. தெளிவாக இருக்குது அந்த பொண்ணு. உண்மையிலே படம் வந்து அருமையாக முடிச்சுக்கிறாப்புல. ஒரு ஆட்டோ அதுதாங்க சவுண்டே. யார் ஏஆர் ரகுமான் மியூசிக்கும் கிடையாது, இளையராஜா மியூசிக்கும் கிடையாது, ஜிவி பிரகாஷ் மியூசிக்கும் கிடையாது. அந்த ஆட்டோ சவுண்டு தான். அந்த காட்டில் போகிறாங்க, அந்த குலதெய்வ தேங்காய் உடையிற, இதான் கதை. நல்லா தானே இருக்குது. கொஞ்சம் என்ன படம் ஸ்லோ, ரொம்ப பொறுமை வேணும் பார்க்குறதுக்கு. இயல்பாக எடுத்திருக்காங்க, ரொம்ப ரா அண்ட் ரஸ்டிக்காக. அவர் ஃபஸ்ட்டு படம் கூழாங்கல்லாம் அப்படி தான் எடுத்திருந்தாப்புல, இந்த படமும் அப்படி தான் எடுத்திருக்காப்புல. கொஞ்சம் பொறுமை வேணும் பார்க்குறதுக்கு. ஆனால் அவர் எப்படி சொல்கிறது, ஒரு அடிமைத்தனம் மாதிரி எடுத்திருக்காப்புல. பெண்களை வந்து எவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க, இன்னும் கிராமத்து சைடில் என்னென்ன மூட நம்பிக்கைகள்லாம் இருக்குது அப்படின்றத இயல்பாக எடுத்திருக்காப்புல. அதுவும் அதுதான் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. அது சூப்பராக இருக்குது. அது ரொம்ப நல்லா நடிச்சிருக்காப்புல. சூர்யா ஆக்டிங்கும் சரி, ஆனா பென் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப உண்மையாகவே 2 பேரே பாராட்டணும். அதான் மியூசிக் இல்லாத ஒரு பெரிய ப்ளஸ் தான் படத்தில். ஆனால் என்னென்னா ரொம்ப கொஞ்சம் படம் ஸ்லோ, ரொம்ப பொறுமை வேணும் படம் பார்க்குறதுக்கு. கமர்ஷியல் படம் பார்க்குறவங்க யாருக்கும் பிடிக்காது. கிளைமேக்ஸ் வந்து அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக முடிச்சிட்டாங்க. அது சொல்ல விரும்பலை, அதை நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் ஆனால் ரொம்ப பொறுமை வேணும். கமர்ஷியல் படம் மாதிரி இருக்காது. ரொம்ப பொறுமை வேணும். ரொம்ப ஸ்லோவாக போகுது படம். அவ்வளோதான், நல்லா எடுத்துருக்காங்க. சூரியோட ஆக்டிங், ஆனா பென் ஆக்டிங் எல்லாம் சூப்பராக இருக்குது. அந்த லைவ் சவுண்ட்ஸ், லைவ் டப்பிங் தான் படத்தோட மெயின் ப்ளஸ்ஸு. நல்லா இருக்குது. கொட்டுக்காளி தானே கேட்குறீங்க, அருமையாக இருக்குது. நல்ல கருத்து சொல்லியிருக்கிறாங்க. இது மக்கள் எல்லோரும் இதை பார்க்கணும், அவசியம். அதை வந்து இதன்படி நடக்கணும். நிறையா பேருக்கு இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அது அந்த ஒரு இயற்கையாக இருக்குது. நம்ம ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த இது இல்லை அப்போ அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் ஆனால் நீங்கள் வந்து பார்க்கணும். நிறையா ஒரு மூட நம்பிக்கையில் தகர்க்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நல்ல படம், நல்ல கருத்து, அருமையாக இருக்குது. எல்லாரோட இதுவுமே நல்லா இருக்குது, இயற்கையாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இல்லை அது கரெக்டு தான். நீங்கள் எப்படின்னா ஒரு நேரடியாக வந்து ஒரு அனுபவத்தில் இருக்கும். இப்போ நம்மளுடைய லைஃப்பில் எப்போவுமே மியூசிக்குங்கிறது வந்து கிடையாது ஆக்சுவல் சிச்சுவேஷனுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது ஒரு புது அனுபவமாக இருக்குது, ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பாக இருக்குது. உண்மையிலே இது சிவகார்த்திகை ஃபைனான்ஸ் பண்ணார், அவரே நடிக்க முடியாதுங்க. சூரிய தவிர யாரும் நடிக்க முடியாது. ஏன்னா அது யூரின் போகிறாரு, அதவே காமிக்கிறாங்க. புரியுதுங்களா சொல்கிறது? அந்த அம்மா வந்து இதுவாகிடும், மென்சஸ் அதை மாத இது சொல்கிறாங்க, அதே காட்டுறாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இதெல்லாம் இயல்பான சீன் தானே எல்லாமே. உண்மையிலே எல்லாருக்கும் நடக்கக்கூடிய சீன் தான் இது எல்லாமே. அந்த பையன் ஆகி போகிறது, ஒலிக்கு வருது அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் உண்மையிலே தத்ரூபமாக இருக்குது. கிளைமேக்ஸே இல்லைங்க. என்னத்தவா முடிவு மக்கள்கிட்ட கொடுத்துட்டா போலங்க. நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கன்னு. ஏன்னா பேய் பிடிச்சிக்கிது, ஒருத்தரை ஓட்டி விரட்டுவாங்க போல. இந்த பொண்ணை திரும்பி நிறுத்துவாங்க. சூரிக்கு தெரிஞ்சு போச்சு, இது ஏற்கனவே ஜாதி வச்சு பொண்ணு கல்யாணம் பண்ணேன்னு காவு கொடுக்க மாட்டாப்பே. இந்த கோழி தப்பிச்சிச்சுங்க, இந்த கோழி தப்பிச்சிச்சு. ஒருவேளை செகண்ட் பார்ட்டாக இருக்கலாமான்னு தெரியல. சாரி, ஒருவேளை செகண்ட் பார்ட்டாக இருக்கலாமான்னு தெரியல. இந்த கோழி தப்பிச்சிச்சு, இந்த படத்தில் இருக்கிற இந்த கோழி தப்பிச்சிச்சு, அவ்வளோதான். நீங்கள் பாண்டி இடத்துல என்ன பண்ணுவீங்க? இனிமேல் அவர் பரோட்டா சூரிய கிடையாது. தயவுசெய்து பரோட்டா சூரிய, ஃபுல் மில்ஸ் சூரி கேரக்டருக்கு தகுந்த மாதிரி மாறிட்டார். அண்ட் நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வந்தேன். கண்டிப்பாக சூரி படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஃபஸ்ட்டு படம் சூப்பர், செகண்ட் படம் அல்டிமேட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரெண்டுமே. ஓகேவா? 3ஆவது படம் சூரியது கண்டிப்பாக நல்லா இருக்கும்ன்ற ஒரு இதில் வந்தேன். பட் இதில் சூரிய ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப இதில் வேறு வந்து ஒரு காமெடி, காமெடி வந்து ஒரு 2 சீன் தான் வரும். ஓகேவா? சூரிய வந்து ரொம்ப ரக்கடாக நடிச்சிருப்பார், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்படி நடிச்சிருப்பார்.
வில்லன்னா யாருமே கிடையாது, ஹீரோவும் அவரே வில்லனும் அவரே. ஏன்னா அவரு மட்டும்தாங்க பேசுகிற மாதிரி எனக்கு இருக்குது. கூட வந்து ஒப்புக்கு செப்பா எப்படி சொல்கிறது, ஒரு ராஜா வந்து பேசுகிறாங்கன்னா சோல்ஜர்ஸ் அந்த மாதிரி வந்து நல்ல பேசுவாங்களா, அந்த மாதிரி இருக்குது. இந்த படம் வந்து பல இயக்குநர்கள் வந்து மிகச்சிறப்பான படம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய விமர்சனம் கொடுத்ததுனால ரொம்ப 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 எதிர்பார்ப்போட படத்துக்கு வந்தேன். ஆனால் பொதுவாக சொல்லுவாங்க, பெரிய எதிர்பார்ப்புக்கு அப்புறம் படத்துக்கு வந்தால் இந்த படம் அவ்வளோ பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய அந்த எதிர்பார்ப்பையும் மீறி இந்த படம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த படம் வந்து குறிப்பாக வந்து காதலுக்கு வந்து இன்னும் கிராமங்கள் எவ்வளோ எதிராக இருக்குது. காதலிக்கிற பொண்ணு எதிராக இருப்பதோடு மட்டும் காதலிக்கிற பொண்ணை வந்து எப்படி ஒரு கமாடிட்டியாக ஒரு சாதாரண ப்ராடக்ட் நடத்துகிறாங்க அந்த பொண்ணு அப்படிங்கிறது மிகச்சிறப்பாக பதிவு பண்ணியிருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து ஐரோப்பிய நாடுகளில் வந்து ஒரு 13-14 வயசான வயசுக்கு வந்த பொண்ணுங்க காதலிக்க ஆரம்பிக்காட்டி தான் பெற்றோர்கள் கவலைப்பட்டு டாக்டர்கிட்ட கூட்டு போவாங்க, என் பொண்ணு காதலிக்க மாட்டேங்கிறான்ட்டு. ஆனால் இந்த படத்தில் இந்த பொண்ணு காலேஜ் படிக்கும்போது ஒரு பையனை காதலிக்கிறா. அவளை கட்டிக்க போகிற பையனாக சூரி வராரு. அவர் வந்து எவ்வளோ அந்த பொண்ணை கொடுமைப்படுத்துறாரு. அந்த பொண்ணை வந்து காதலிச்சு தான் அந்த பையன் ஏதோ இந்த பொண்ணுக்கு சூனியம் வச்சுட்டான், அவர் பேய் பிடிச்சிதுன்னு சொல்லி இந்த காதலிக்கிற பொண்ணுலாம் பேய் பிடிக்கிற பொண்ணுகள் சொல்லி நிறைய பெண்கள் அங்கே வராங்க. பெண்களை கூட்டு வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க. அந்த சாமியார் பேய் அவுட்டின்னு வரக்கூடிய சாமியார் வந்து அடிக்கிறது மட்டும் இல்லை, எங்கெங்கெல்லாம் வந்து வயிறு பெண்களோட இல்லைன்னா பாகங்கள்லாம் கை வைத்து பால் செய்கிறாரு. இப்போ இந்த மூட நம்பிக்கைங்கிறது பெண்களை வந்து காதலுக்கு எதிராக நிறுத்துறது மட்டும் இல்லாமல் ஒரு சேனலுக்கு உட்படுத்தி கொடுமைப்படுத்துதுங்கிறத மிகச்சிறப்பாக காமிச்சிருக்காரு. அந்த பொண்ணு வந்து ஒரு சாதாரணமாக ஒரு மகிழ்ச்சியான பாட்டு பாடுது, அந்த பாட்டு கூட பாடக்கூடாதுன்ட்டு அடி உதைக்கிறாரு சூரி. அதாவது இப்போ பெண்ணுக்கு ஒரு பாட்டு பாடுற உரிமை கூட கிடையாது, காதலை வெளிப்படுத்துகிற உரிமை இல்லைங்கிறது மிகச்சிறப்பாக எடுத்திருக்காங்க. எங்கேஜிங்காக கொண்டு போகிறாங்க, கொஞ்சம் டியூரேஷன் இருந்தாலும் எங்கேஜிங்காக கொண்டு போகிறாங்க. எனக்கு அது வந்து டிசர்விங் சொல்லுவேன். அவங்க அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கரெக்ட் தான். கிளைமேக்ஸு புரியலையா? கிளைமேக்ஸ் வந்து ஆடியன்ஸ் கிட்ட விட்டாங்க ப்ரோ, இவ்வளோ தான் என்னால் ஸ்பாய்லர் பண்ண முடியும். முழுக்க பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் ஆட்களை பார்க்குற மாதிரி இருக்குது. எங்கள் ஊருன்றதை தாண்டி அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர் ஆட்கள் யார் பார்க்குறாங்களோ அவங்க ஊர் ஆட்கள் மாதிரி கதாபாத்திரங்கள் இருக்குது. எல்லா ஊர்லேயும் வந்து ஒயின் ஷாப் தேடுற யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. எல்லா ஊர்லேயும் முகம் தெரியாத ஆட்கள்கிட்ட அண்ணா கடை எங்கே இருக்குது, ஒயின் ஷாப் கடை எங்கே இருக்குதுன்னு கேட்குற ஆட்கள் இருப்பாங்க. சிட்டிலையும் இருப்பாங்க, கிராமத்துலேயும் இருப்பாங்க. இந்த மாதிரியான ரொம்ப இயல்பான மனித இயல்புகளை திரைக்கதையில் அமைச்சது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, எனக்கும் சரி என் நண்பர்களுக்கும் சரி எல்லாருக்குமே நாங்கள் தேட்டரில் உட்காண்ட்ருக்கிறது தான் தெரியுதே தவிர நாங்கள் அந்த ஷேர் ஆட்டோவில் நாங்களும் பயணிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்களா ஒரு ஷேர் ஆட்டோ, அந்த ஷேர் ஆட்டோவில் நாங்களும் வந்து கூடவே பயணிக்கிற மாதிரி இருக்குது. அது ரொம்ப அழகாக இருக்குது. இன்னொன்று ஒரு முறையும் வந்து அந்த ஷேர் ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்றுமே இல்லை, ஒரு ஷேர் ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முறை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் பார்ப்பீங்க, ரெண்டாவது முறை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் சிரிப்பீங்க. ஏன் சிரிப்பு வருதுன்னா அதுதான் திரைக்கதை. அது ஏன்னா நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த சீட்டில் இல்லை, திரைக்கதை அந்த சினிமா தேட்டருக்குள்ளே இல்லை, நீங்கள் அந்த ஷேர் ஆட்டோக்குள்ளே இருக்கீங்க. உங்களை அறியாமே உங்களுக்கு சிரிப்பு வரும். ரெண்டாவது முறை அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வண்டி ஸ்டார்ட் பண்ணால் சிரிப்பு வருமானா இந்த படத்தில் சிரிப்பு வரும். ப்ரோ மெசேஜ்ன்றதை தாண்டி வாழ்வியலை எல்லா இடத்துலையுமே நம்ம கருத்துன்றதை தாண்டி நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுன்றத கருத்தை சொல்கிறத தான் எல்லாருமே சொல்லிட்டு போயிடலாம். ஹெல்மெட் போட்டு போனலாம் சொல்கிறாங்களே, ஆனால் இந்த படத்தில் வாழ்வியலை அப்பட்டமாக காமிச்சிருக்காங்க. அதுதான் ரொம்ப அவசியமாக பார்க்குறேன். நீ நல்லவனா கெட்டவனான்றதுலாம் ரெண்டாவது, ஆனால் அது அப்படியே அப்பட்டமாக காட்டுறது இருக்குல்ல, என்ன நடக்குதோ அதை ரூட்டட் அந்த அப்படியே காமிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நான் இது வரைக்கும் நிறைய பேர் வந்து அதை வந்து பூசி மொழிகி அதை வந்து கொஞ்சம் இப்போ இருக்க இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி இப்போ இருக்க கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை தகவல் வச்சுப்பாங்க. அதில் முலாம் பூசி அதை இன்னும் கொஞ்சம் பாலிஷாக காட்டுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இல்லை அதை நீ அப்படியே காமிச்சாலும் அது பேரழகுதான்றது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு நிறைய இப்போ நான் சொல்லிவிடுவேன்ற பயம் இருக்குது. எனக்கு நிறைய சீனை எங்கே பயந்து சொல்லிட போகிறோன்ற பயம் இருக்குது. ஏன்னா நீங்கள் அதை பார்க்காம போயிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்க உணர்வை உங்களுக்கு ஒரு ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் உணராமல் போயிடுவீங்க. அப்புறம் நீங்கள் அந்த நீங்கள் ட்ராவல் பண்ணால் தான் பாண்டியனோட முடிவு என்னவா இருக்குன்றது உங்களுக்கு தெரிய வரும். பாண்டியனை நீங்கள் ட்ராவல் பண்ணாமையே நீங்கள் போயிட்டீங்கன்னா பாண்டியனோட முடிவு என்னன்றதே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அந்த படத்துக்கூடயே ட்ராவல் பண்ணால் தான் பாண்டியன் வந்து என்ன முடிவு எடுத்திருப்பான், என்னவா யோசிச்சிருப்பான் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். அவன் நல்லபடியாக யோசிச்சிருப்பானா இல்லை என்னவா யோசிச்சிருப்பான்றது உங்களுடைய மனநிலையை பொறுத்து. நீங்கள் அந்த படத்தை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்க, இல்லை பாண்டி இதை பண்ணியிருப்பான், இல்லை அவன் இதை தான் பண்ணியிருப்பான், இல்லை அவன் அது பண்ணியிருப்பான்ற
டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குல்ல, இது மனுஷங்களை வந்து வகைப்படுத்துது. அவங்களுடைய வாழ்வியல்லேருந்து அவங்க அனுபவிச்சுலேருந்து அவங்களே இவர் சொன்ன மாதிரி இவர் கேட்டார் கருத்து என்னென்னு, அவங்களே வந்து அதுக்கு ஒரு பதில் சொல்லிக்கிற மாதிரி அவன் இதை தான் பண்ணியிருப்பான்ற தீர்வை அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவில் அவங்கவுங்க ஒன்று எடுத்துக்கிற மாதிரி இருக்கிற தவிர, ஆனால் கண்டிப்பாக நிறைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்காது. ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் தான் இருக்கும், ஒன்று இப்படி இல்லை அப்படி. ஸோ நான் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேங்க, ரொம்ப ஸ்லோ. நம்ம பொறுமை வேணும் இந்த படம் பார்க்குறதுக்கு, ரொம்ப ரொம்ப பேஷன்ஸ் வேணும். நான் படத்துக்கு வந்து இதெல்லாம் சொல்ல மாட்டேன், வேஸ்ட் ஆஃப் டைம்லாம் சொல்ல மாட்டேன். யாராவது ரொம்ப போர் அடிக்குது, தனியாக இருக்கேன், எனக்கு பிடிக்கலன்னு வந்து பார்க்கலாம், அவ்வளோதான். எனக்கு ஆமாம் வாய்ஸ் மாற்றிருக்காங்க. அவருக்கு தொண்டையில் ஏதோ அடிபட்டிருக்கு அப்படின்னு நான் நினச்சேன்.